வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 22/12/2020 அதாவது நேற்றுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். எந்த மலைப்பகுதியில் கண்டறியப்பட்ட புதிய புல் வகைக்கு இஷேமும் ஜனார்த்தனெமி என்று பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டறியப்பட்ட ஒரு புதிய புல் வகைக்கு வந்து இஷேமும் ஜனார்த்தனமி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின். எந்த நாட்டில் பேக்ஹெட் வல்ஸ் என்னும் வகையை சார்ந்த புதிய வகை திமிங்கலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க? மெக்சிகோ. நம்மளுக்கே தெரியும், அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை வந்து இந்த கேம் பிரச்சனை, சரிங்களா, இந்த திமிங்கலம் பேஸ் பண்ணி. ஸோ எந்த நாட்டில் அப்படின்றாங்க? மெக்சிகோவில் தான் இந்த பேக்கெட் வெல்ஸ் என்னும் வகையை சார்ந்த புதிய வகை திமிங்கலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. மூன்றாவது கொஸ்டின். இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான எல்லை பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா குவஹாத்தி. சரிங்க, குவஹாத்தி அப்படின்றாங்க. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான எல்லை பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறுகிறதுனா குவஹாத்தி. நான்காவது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தேசிய தேர்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முகமது வாசிம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தேசிய தேர்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முகமது வாசிம். ஐந்தாவது. எந்த நகரில் கட்டப்பட உள்ள பிரம்மாண்ட பாபர் மசூதியின் மாதிரி வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளதுன்னா அயோத்தி. ஏன் அப்படின்னா இப்போ அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு டீம் கட்டும், இன்னொரு டீம் ஸோ அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சு தான் தீருவாங்க. ஸோ பாபர் மசூதி, சரிங்களா, எங்கே அப்படின்னா அயோத்தியில். நெக்ஸ்ட்டு ஆறாவது. நாய் பூனைக்காக பிரத்யேக தகன இடம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா டெல்லி, சரிங்களா. முதல்ல வந்து விலங்குகள்னு மருத்துவமனை கட்டினது யார் அப்படின்னா அசோகர். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எங்கன்னா டெல்லியில் வந்து கட்டுறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஏழாவது. தற்போது எந்த மாநிலத்தின் முதல் கச்சா எண்ணெய் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா மேற்கு வங்காளம், கல்கத்தாவில். தற்போது எந்த மாநிலத்தில் முதல் கச்சா எண்ணெய் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா மேற்கு வங்காளம். எட்டாவது. எளிதாக வர்த்தகம் செய்வதற்காக ரூபாய் 4813 கோடி கடன் பெற எந்த மாநில அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னா தமிழ்நாடுக்கு தான், சரிங்களா. கடன் பெற தான் எவ்வளோ? 4813 கோடி. நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது. இந்தியாவில் கட்டுமானம், விவசாயம் ஆகிய துறைகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய எந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதுன்னா சவுதி அரேபியா, சரிங்களா. சவுதி அரேபியா தான் வந்து நம்ம இந்தியாவில் தொழில்துறை தொடங்கிறதுக்கு. ஸோ எதுக்கு? அதுவும் இந்தியாவில் கட்டுமானம் மற்றும் விவசாயத்துக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 10வது. 10 நாடுகள் பங்கேற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜெர்மனியில் நடைபெற்றுள்ளது, சரிங்களா. 10 நாடுகள் பங்கேற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றதுன்னா ஜெர்மனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்றுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.